ஜெய் உறவுகளா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அன்புக்காக இந்த உலகம் ஏங்குது இல்லையா? அன்புங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இங்க எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த அன்பு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா, இங்க எல்லாமே பொய்யாயிடும். அப்ப அந்த அன்புங்கிறத நம்ம எல்லார்கிட்டயும் செலுத்துவோமா? இல்ல அந்த அன்ப நமக்கு தேவையானவங்ககிட்ட செலுத்துவோமா? இல்ல அந்த அன்பு சிலருக்கு தேவைப்படுதே, அவங்களை பார்த்து செலுத்துவோமா? அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது, இந்த அன்புங்கிற ஒற்றை வார்த்தை எவ்வளோ விதமா மாறி கிடக்குது. இந்த அன்பு தான் ஒரு சின்ன கொடி பார்க்கும் பொழுது, ஒரு மரம் பார்க்கும் பொழுது கூட அந்த மேல நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வரும்போது, அதை பராமரிக்கிறோம். ரோட்ல போகும்பொழுது ஒரு நாய் பார்த்தா கூட அது மேல இருக்கக்கூடிய இனம் புரியாத ஒரு அன்பு, அதுக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்குறோம். இப்படி எல்லா இடங்களிலேயும் இந்த அன்பு எல்லா இடத்திலயுமே இருக்குது. இந்த அன்பு ஒற்ற வார்த்தை தான் நம்மளையும் இங்க பாதுகாக்குது, பிறரையும் பாதுகாக்க வைக்குது. ஆனா அந்த அன்பு இன்னும் சிலர்கிட்ட இருந்து நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கும் பாருங்க. நம்மகிட்ட இவங்களோட அன்பு நமக்கு கிடைச்சா இன்னும் நம்ம பெட்டரா இருப்போம், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த அன்பு கிடைக்காத நேரத்துல தானே இது கண்ணீராகவும், கவலையாகவும், கோபமாகவும் மாறுது. அப்போ நமக்கு வந்துட்டு இன்னொருத்தங்க கிட்ட இருந்து ஒரு அன்பு நமக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, அந்த அன்பு எதை சார்ந்ததாக இருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்துவோம். பிறர் நமக்காக இல்லனாலும், நம்ம பிறருக்காக இருப்போங்கிற ஒரு அந்த அன்பை நம்ம எல்லார்கிட்டயுமே குடுக்கலாம். எல்லா நேரங்களிலும் இந்த அன்பை தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே பெரிதாக இருக்காது. அன்பு மட்டும் தானே இந்த உலகத்துல மிக அற்புதமான ஒரு சக்தியாக இருக்குது. அந்த அன்பு தானே நம்ம எல்லாரையும் வாழ வைக்குது. உழைச்சிட்டு வந்த நீங்க களைப்பாறிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அன்பாக ஒரு காஃபி குடுக்கும் பொழுது, அதில இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், சாப்பிட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, வாங்க வெளியில அப்படியே சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு சொல்லும் பொழுது, அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இந்த உலகம் இயங்குதுன்னா, நீங்களும் அந்த அன்புக்காகத்தான், நானும் அந்த அன்புக்காகத்தான். அன்பை கண்டிப்பாக தேவையறிந்து, தேவையற்ற நேரத்தில் இல்லாம தேவையறிந்து எல்லோருக்கும் குடுத்து, விலை மதிக்க முடியாத செல்வமான இந்த அன்பை விதைக்கலாமா? உறவுகளே! கவலையிலிருந்து வெளியில வாங்க. நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். வாழ்க நம்மளோட எண்ணங்கள். ஜெய் பவானி.